நான் லாஸ்ட் வீடியோவில் மணி மேஜிக் பற்றி நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அது ஏன் அப்லோட் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது. எனக்கு அர்ஜென்ட்டாக மணி வந்து தேவைப்பட்டுச்சு. ஸோ அப்போ அந்த வேர்ட்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது, இதனால் நான் மட்டும் பயனடையாமல் நீங்களும் பயனடையும்னு நினச்சேன். ஸோ அதனால தான் அப்லோட் பண்ணியிருந்தேன். நன்றி. வணக்கம் யூஸ். வெல்கம் டு தமிழ் உலகம். நான் லாஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ண உடனே வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து ஐ ரிசீவ்டு நீங்கள் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் கமெண்ட்டு நீங்கள் பண்ணியிருந்தீங்க. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மணியை ரிசீவ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதை சொல்லிவிட்டு நான் டாபிக்குள்ளே போகிறேன். நான் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷனில் என் லைஃப்பில் என்னென்னலாம் அடைஞ்சிருக்கேன் அப்படிங்கிறத என் எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அதன் வரிசையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் நான் எப்படி நான் நினச்சதை அடைஞ்சேன் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். எனக்கு மணி வந்து கொஞ்சம் தேவைப்படுறதா இருந்துச்சு. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னா, ஸோ அந்த 4 வேர்ட்ஸ் வந்து நம்ம சேண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சி நான் நேற்றுக்கு ஈவினிங்லேருந்து ஓகே நம்ம சேண்ட் பண்ணுன்ட்டு நான் சேண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நார்மலாக எனக்கு போயிட்டே இருந்துச்சு. நான் அந்த மணியை பற்றி நான் விசுவலேஷன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகே இது எனக்கு கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி விசுவலேஷன் பண்ணிவிட்டு நார்மலாக எனக்கு கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்டென்ஷன்லேயே நான் இருந்துகிட்டு இருந்தேன். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா நான் நினச்ச மாதிரி வந்து எனக்கு மணி கிடைக்கல. கம்மியான அமௌண்ட் எனக்கு கிடச்சிது. நான் நினச்சிட்டு இருந்தேன் நம்ம நினச்ச அமௌண்ட் இது கிடையாதே அப்படின்னு நினச்சிட்டு இன்னும் சேன் பண்ணிகிட்டே இருக்கிறதா இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் நினச்ச அமௌண்ட்டு முழுமையாக எனக்கு கிடைக்கிறதா இருந்துச்சு. ஸோ எனக்கு இந்த பிரபஞ்சம் வந்து நான் நினச்ச அமௌண்ட்டும் தந்து எனக்கு போனஸ் அமௌண்ட்டாகவும் தந்துறதா இருந்துச்சு. இது வந்து ரொம்பவே அன்எக்ஸ்பெக்டட் வேல எனக்கு வந்தடைகிறதா இருந்துச்சு. ஸோ இந்த அமௌண்ட்டு நான் வாங்கும் போதும் கொடுக்கும் போதும் நான் எப்படி ஃபீல் பண்ணேன்னா ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவேன். இந்த அமௌண்ட் அவங்களுக்கும் பெருகணும், நான் கொடுத்தேன்னா அவங்களுக்கும் பெருகணும், எனக்கும் பெருகணும் அப்படிங்கிறத நினச்சிட்டு இருக்கிறதா இருப்பேன். ஸோ இந்த அமௌண்ட் நான் ரிசீவ் பண்ணும்போது நான் இந்த பிரபஞ்சத்துக்கு வந்து என்னோடய மனப்பூர்வமாக நான் நன்றியை செலுத்திட்டு இருந்தேன். ஸோ நான் நினச்ச அமௌண்ட் வந்து எனக்கு ஒரு நாள்லேயே நடக்கிறதா இருந்துச்சு. இந்த மணி மேஜிக் வந்து எனக்கு சீக்கிரமாக நான் நினச்சோடனே நடக்கிறதா இருந்துச்சு. என்ன ரொம்பவே கிரேட்ஃபுல்லாக இந்த பிரபஞ்சம் என்னை அடிக்கடி என்னை ஃபீல் பண்ண வச்சுட்டே இருக்கிறதா இருந்துச்சு. ஸோ நான் இது எப்படி என்னால் அட்டைன் பண்ண முடிஞ்சு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, என்னோடய இன்டென்ஷன் ஃபஸ்ட்டு. என்னோடய இன்டென்ஷனில் நான் தெளிவாக இருந்தேன். எனக்கு எவ்வளோ மணி வேணும், நான் அதை ரிசீவ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரியான இன்டென்ஷன் வச்சுருந்தேன். ஸோ மணி பற்றின ஏதாவது ஒரு நெகட்டிவ் தாட்ஸோ அது எனக்கு எதுவுமே இல்லை. அதுக்கப்புறமா நான் டவுட் படலை. இந்த பிரபஞ்சம் வந்து எனக்கு தருமா அப்படின்னு நான் டவுட் ஆகியிருந்தேன் அப்படின்னா எனக்கு இன்னைக்கு கிடச்சிருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ செகண்டாக பார்த்தீங்கன்னா நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு பிரபஞ்சம் எப்படி தரப்போகுது அப்படின்னு நான் ரிசீவ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ரொம்ப நான் ஆவலாக காத்துட்டு இருந்தோடனே இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுச்சுன்னா, இங்கே ஒரு வெற்றிடம் கிரியேட் ஆகும்போது ஸோ அதை ஃபில் பண்ணுறதுக்காக இந்த பிரபஞ்சம் வந்து எனக்கு ஏதாவது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் வேலை வந்து எனக்கு சேர்க்கறதா இருந்துச்சு. ஸோ நான் ரொம்பவே கிரேட்ஃபுல்லாக இருக்கப்போ ஸோ இது மூலமாக நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் மட்டும் அடைய முடியாது, நீங்களும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் நினச்ச விஷயங்கள் நீங்கள் அடைய முடியும். நம்ம என்ன நினச்சிட்ருக்கோன்னா, சின்ன அமௌண்ட்டுனா நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக கிடச்சிடும், பெரிய அமௌண்ட்டுனா நமக்கு லேட்டாக தான் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். கண்டிப்பாக அப்படி கிடையவே கிடையாது. எவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக இருந்தாலுமே உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கிறதா இருக்கும். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். இப்போ அம்பானியாக இருந்தாருன்னா, இப்போ ஒரு 100 கோடி வேணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா, நம்ம என்ன நினைப்போம்னா, ஓகே அவர் கிடச்சிரும் அப்படின்னு நினைப்போம். அவரும் அதே தான் நினைக்கிறப்ப எனக்கு கிடச்சிரும் அப்படின்னு நினைப்பார். ஏன்னா அவரோட தகுதி அது, அவரால் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படிங்க நினைப்போம். ஸோ அதனால் அவர் கண்டிப்பாக கிடைக்கிறதா இருக்கும். ஸோ நீங்கள் உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியறது நீங்கள் கண்டிப்பாக நினைங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேர்றதா இருக்கும். உங்களோட ஒரு பிக் டைம் கோலாக இருந்தாலும் நீங்கள் அதையும் நினச்சிக்கலாம். இப்போ வந்து உங்கள் லைஃப் டைமில் ஒரு 1000 crores இல்லை ஒரு 10,000 crores நீங்கள் வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கிறதா இருக்கும். ஆனால் அது உடனே வந்து சேராது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு அதுக்கான ஒரு ஏரியா உங்களுக்கு க்ரியேட் பண்ணும். ஸோ அது மூலமாக நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கும். ஸோ நீங்கள் இந்த பிரபஞ்சம் கிட்ட கேட்கும்போது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ இப்போ உங்களால் கண்டிப்பாக அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து சேர்றதா இருக்கும். நன்றி. நான் ஒரே ஒரு விஷயம் மறந்துட்டேன். போன வீடியோ அப்லோட் பண்ணதில்லை. நான் உங்களை வந்து ஐ ரிசீவ்டுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் நான் அதில் கமெண்ட் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ நான் இப்போ போய் நான் கமெண்ட் பண்ண போகிறேன் ஐ ரிசீவ்டுன்னு. ஸோ இதே மாதிரி நீங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே அடையணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் அடைவீங்க. உங்களோட எண்ணங்களை வந்து நீங்கள் பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. உங்களை நீங்கள் லவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக மற்றவங்களும் உங்களை லவ் பண்ணுறவங்களா இருப்பாங்க. நீங்கள் மகிழ்ச்சியாக எந்த விஷயங்களை அணுகுறீங்களோ கண்டிப்பாக அது வந்து அடையிறதா இருக்கும். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது வீடியோஸ் வேணும் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரம் பண்ணுறேன். நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ண அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், மெயில் ஐடி இதெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் பேசலாம், எதாவது டவுட் இல்லை என்கிட்ட கேட்கலாம், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். நன்றி. சியர்ஸ். காட் பிளஸ் யூ.